ஒருத்தன் காதல கடந்து போகலாம், ஆனா கட்டினவளை கடந்து போக முடியாது மதி. ஆதி, நீ என்னதான் சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு குழப்பமாவே இருக்கு. அத பத்தி கேட்கலாமா? இன்னும் என்ன மதி குழப்பம்? சரி கேளு. நீ உண்மையிலே மகிழ்ச்சியை மறந்துட்டியா? கல்யாண மண்டபத்துல கூட நீ மகிழ்ச்சி கழுத்துல தாலியை கட்ட போறதா சொல்லிக்கிட்டு இருந்த. மகிழ்ச்சி எதுக்காக உன்னை வெறுக்கிறான்னு புரியாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா கோவில்ல வச்சு மகிழ்ச்சியை சுத்தமா வெறுத்துட்டேன்னு சொல்ற. நீ சொல்றது உண்மையா ஆதி? ஆமா மதி, நான் உண்மையாவே அவளை வெறுத்துட்டேன். ஏன்னா நான் வெறுக்கிற மாதிரி அவன் நடந்துகிட்டா. ஒரு கட்டத்துல என்னால தாங்கவே முடியல. அவளால நான் என் அம்மாவுக்கு பகையாயிட்டேன். அவளாலதான் என் வாழ்க்கை தடமாறி போச்சு மதி. இதுக்கு மேல அவளை எப்படி வெறுக்காம இருக்க முடியும்? அப்படிலாம் சொல்லாத ஆதி. மகிழ்ச்சியை பத்தி உனக்கே நல்லா தெரியும். மகிழ்ச்சி அவ்வளவு சீக்கிரம் மனசு மாற மாட்டா. அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவ உன்னை வெறுத்தானா அது சாதாரண விஷயம் இல்ல ஆதி. அவ உன்னை வெறுக்கிறதுக்கு உன் அம்மா காரணமா இருக்க முடியாது. வேற ஏதோ ஒரு சரியான காரணம் இருக்கணும். ஓத மதி, அத பத்தி யோசிச்சாலே பைத்தியம் தான் பிடிக்கும். தயவு செஞ்சு அதை விடு மதி. ஆதி, நான் மறுபடியும் கேக்குறேன். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதுல ஒரு நியாயம் இருந்தா நீ மகிழ்ச்சியை ஏத்துக்குவியா? சொல்லு ஆதி, மகிழ்ச்சியை ஏத்துப்பியா? மதி, இப்ப எதுக்காக என்ன குழப்புற? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஆதி. மதி ப்ளீஸ் மதி, நான் கோயில வச்சு நிறைய பேசிட்டேன். இதுக்கு மேல என்னால பேச முடியாது.